ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகும்னு, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக அமைகிறது. அதிலும் குறிப்பா துலாம் ராசி என்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் பொதுவாகவே துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் ரெண்டுமே இதுக்கு பொருந்தும். துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும் நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும். எதெல்லாம் நீங்க கவனமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் 1க்கும் 6க்கும் உடையவர், 1க்கும் 8க்கும் உடையவர். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை என்பது சிறப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். துலாம் ராசி என்பவர்களே, போன மாசம் நல்லா பீஸ்ஃபுல்லா போயிருக்கும், நல்லா சௌரியமா போயிருக்கும், சந்தோஷமா போயிருக்கும், நிறைய நன்மைகள் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா போயிருக்கும். யாரெல்லாம் திட்டுவான்னு நினைச்சீங்களோ அவங்க கூட உங்களுக்கு ஃபேவரபிளா ஒன்றும் பேசாம போயிருப்ப. கால நேரம் நல்லபடியா கடத்தி கொண்டு வந்திருக்கும். ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலே கிரக சேர்க்கை என்பது ரொம்ப கடுமையானதாக உள்ளது. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, 1க்கும் 8க்கும் உடையவன் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்றாருங்க, 5லே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே நீங்க துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும், இன்னொரு விஷயத்த சொல்றேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் துலாம் லக்னமாக இருந்து கும்பராசியில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறாங்களோ அவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பத்துல, அதே போல மிதுனத்துல அங்கேயும் சனி சுக்கிரன் இருப்பாரையானால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப 1க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கதான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாயும் அங்கு சேர்க்கிறார். 2, 7 செவ்வாயும் அசுபரா இல்லாதாங்க. அப்ப செவ்வாய் அசுபர், சுக்கிரன் அசுபர், 5ஆம் அதிபதி சனியும் அங்க அசுபர். இவங்க 3 கிரகமும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அங்க ஒன்றாக இணைகிறார்கள். அதே சமயத்துல ராசிக்கு 6வது வீட்டுல லாபஸ்தானாதிபதி சூரியன் மறைவு. லாபஸ்தான அதிபதி யாருங்க, துலாம் லக்னத்துக்கு சூரியன். அவரு போய் என்ன பண்றாருங்க, 6ல் மறைவு. அது யாருல மறைஞ்சாலும் பரவாயில்லைங்க, யாரு கூட போய் சேராருங்க, ராகுவோடு இணைவு. போன மனுஷன் சும்மா உட்காரக்கூடாதா, அங்க போய் பாம்பு கூட போய் சேர்ந்துருக்காரு. எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏதேனும் ஒரு பெரிய குற்றம் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். சரி, ஒரு தப்பு நடக்க போகுது, நாம அந்த தவறை ஃபேஸ் பண்றதுக்கு நாம தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னறிதல், அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு பவர் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க. எப்பொழுதுமே துலாம் ராசி என்பவர்களே, இந்த லாபஸ்தான அதிபதி சூரியன் ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தோஷம். குறிப்பா நம்ம யார சொல்லணும்னா, அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள்,
இப்போ புதுசாக இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அரசியலில், இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சின்ன பையனாக இருந்தாலும் சரிதான். இல்லை சார் நான் பெரிய தலைவர், 60 ஆண்டு காலமாக நான் இங்கே இருக்கேன், 70 ஆண்டு காலமாக நான் அரசியல் இருக்கேன் அப்படி சொன்னாலும் சரிதான். இல்லை நான் வெளிநாடுகளில் இருக்கேன், வெளிநாட்டில் நான் அரசியலில் இருக்கேன் அப்படி சொன்னாலும், நீங்கள் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய திறமைசாலியாக ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருப்பீர்களேயானால் அல்லது அரசியலில் ஈடுபட்டு இருப்பீர்களேயானால் துலாம் ராசி அன்பர்களே எச்சரிக்கை தேவை. புதிய எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாரோ ஒருத்தர மழை போல நம்பி இருப்பீங்க, இவன் அங்க இருக்கான், இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனை நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம சொல்ற பேச்ச அவன் கேட்பான், அப்புறம் அவனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், அவனை வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மொத்தத்தையும் நம்ம கண்ட்ரோலை எடுத்துக்கலாம். அதிகாரம் நீங்க ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, ஆனா அவன் உங்களையே காலி பண்ணுறதுக்கான வேலைகளை அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுதான் நிதர்சனம். இதை போல ஒவ்வொரு இடத்திலும் வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, அது ஒன்று நடக்கும். உத்தியோகத்துல அடிமை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, அது ஒன்று நடக்கும். உங்க தொழில்ல உங்க பிசினஸ்ல நீங்க ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய இடங்கள்ல ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆன்லைன், இந்த மாதிரிலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேற ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நினைச்சு பண்ணுவீங்க, கடைசியில் அது உங்களுக்கு எதிராக ஒன்று நடக்கும். சினிமா துறையில நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அல்லது இன்னொருத்த போய் நீங்க ஒரு அப்ளிகேஷன் வைப்பீங்க, அவனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரியா இருக்கும். நீங்க யாரெல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு போறீங்களோ அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான், பின்னாடி தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சினிமா துறை அப்படி இருக்கும். அரசியல் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மீடியா துறை அதே மாதிரி தான், ஸ்கூல் அந்த எஜுகேஷன் செக்டர் அதே மாதிரி தான். அவர் துலாம் ராசி என்பவர்களே எதிரிகளிடத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா துலாம் ராசி என்பவருடைய நிலைமை எப்படி இருக்கும், எப்படி நல்லா நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் நம்ம இடத்துல பலன் பெற்றவர்கள், அன்னை வாராகி இடத்திலே வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் அதிகம். நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அன்னை வாராகி இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பெரிய குடும்ப விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க, அல்லது மிகப்பெரிய பண பிரச்சனையை எடுத்துட்டு வருவாங்க. அம்பாள் ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 2 அசுபர்கள் இருந்தாலும் சனியோடு இணைவு. குறிப்பா நிலபலம் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல பூர்வீக சொத்து, என்ன 5ல சனி, பூர்வீக சொத்துக்கள் மெயினா அதுதான் நம்ம சொல்லணும். பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து, அப்புறம் எங்க அப்பா சொத்து, எங்க தாத்தாக்கும் தாத்தா சொத்து, எங்க பாட்டி சொத்து, அந்த மாதிரி பூர்வீகமா எங்க அப்பா அது, அம்மா அது, மாமா அது, அவங்களுக்கு பசங்க இல்லாதனால ஏண்ட கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர். அப்போ பூர்வீக சொத்துக்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், துலாம் ராசி என்பவர்களே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைங்க அது சம்பந்தமான ஒரு வம்பு வழக்கு இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே. நிச்சயமாக அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஒரு பெரிய கலகம் ஏற்படும், பெரிய யுத்த காலம் ஏற்படும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு பெரிய கலகம் ஏற்படுது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே. அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், அக்கா தங்கி பிரச்சனையா இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம், அத்தம்மாங்களா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். அப்ப பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது கால தாமதம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் இன்னொன்னு கூட சொல்லலாம். நீங்க ஏதாவது புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
ஒரு விஷயத்த ஒரு சொத்தை வாங்கியிருக்கலாம், அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம், ஏமாத்திருக்கலாம் அவங்கள. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி என்பதிலே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், நிவர்த்தியாகும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல உடல்நிலை ஆரோக்கியத்துல ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி என்பவர்கள். மெயினா ஹெல்த்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதோ, அல்லது சுகர் பிபி இருக்குமே அதில் மாத்திரை எடுத்துக்கிறதோ, அல்லது ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது, ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, டிலே பண்ணாமல் இருக்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ ஹெல்த்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல தான் வண்டி வாகனங்கள் விபத்துகள், ஆல்ரெடி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் இருக்கு, ஒரு ஃப்ராக்சர் இருக்கு. ஸோ அதெல்லாம் திருப்பி நம்ம எப்போ ரீஜாயின் பண்ணலாம், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செயல்படுங்க. அதே போல குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா ரொம்ப அமைதியா போயிடுறது நல்லது. குறிப்பா குடும்ப பெண்கள், நான் சுக்கிரன் சனியோட இருக்கிறதால வாக்குவாதம்லாம் இப்போ உங்க வாக்குவாதம் ஜெயிக்காது. நீங்க ஏதாவது ஒரு நல்லது சொன்னா கூட அவ கலகம் பண்றான்ற மாதிரி போயிடும். நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனசோட, தூய்மையான மனசோட, அறம் சார்ந்து நேர்மையா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவீங்க. மாமனாருக்கோ மாமியாருக்கோ இல்லை நாத்தனாருக்கோ அல்லது வீட்டுக்காருக்கோ ஒரு அறம் சார்ந்து ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. ஆனால் அது நான் அவ சொல்லி கொடுத்தா அப்படின்னு உங்க வேலையை அதை வீண் பழி போடுவாங்க. அதனால துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப பெண்கள் மற்றும் துலாம் ராசி அன்பர்கள் வீண்பழி அவமானங்கள்ல தவிர்ப்பது சிறப்பு. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வாக்குவாதங்களை நிவர்த்தி செய்வது சிறப்பு. அப்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு கால நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் என்ன சாமி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சாமி, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க சொல்றது அத்தனையும் ஓகே, கரெக்ட் தான். இதை எப்படி நாம நிவர்த்தி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்க பர்த் சார்ட்டை கொண்டு இதுக்கு என்ன சாமி ரெமெடி அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வர.